நாம் ஆரம்பிக்கலாம். இதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி நீர் துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த புதிய ஆண்டிலே இந்த சங்கிலி தொடர் சபத்திலே நாம் எல்லாரையும் இணைத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த திருப்பணியிலே தொடர்ந்தும் பாதுகாத்து பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களிடத்திலே தரப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களுக்காக செபிப்பதற்கு உம்முடைய திருப்பாதத்திலே வந்து நிற்கின்றோம். நீர் நாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்தரலும், எங்களையும் உம்முடைய திருரத்தத்தினால் கழுவியறலும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவதற்கு எங்களை நீர் பரிசுத்தமாக்கியறலும். இந்த மன்றாட்டுக்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்துக்குள் வருவதற்கு நீர் தாம் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த விண்ணப்பங்களுக்கான பதில்கள் கிடைக்க முடியாதபடி பொல்லாத சத்துருவினால் உருவாக்கப்படுகின்ற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போகும்படி நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையினால் நாங்கள் எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடுகின்றோமோ அந்த விண்ணப்பங்களுக்கான பதில்களை அவர்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். தூய ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் இல்லத்தையும் எங்கள் அறையையும் உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். நன்றி. ஆமென். சௌரி மதியக்கா அவர்கள் மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் ஆண்டவரின் ஆசீருக்காகவும் எமது புதுவாழ்வு குழுவின் பணிகள் வழிபாட்டுக்காகவும் இப்பொழுது மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மலர்ந்திருக்கும் இந்த புதிய ஆண்டை முழு விசுவாசத்துடன் நன்றியுடன் உம்மிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த புதிய வருடத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்றின் மணி போல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை கரம் பற்றி இதுவரை வழி நடத்தி வருகின்றேன். உமது அளவற்ற அன்புக்கு நன்றி. இந்த வருடம் ஒவ்வொரு நாளையும் நொடியையும் உமது தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். சித்தப்படி எங்களை வழி நடத்தும். நீர் பொறுப்படுத்து கொண்டு நடத்தும் போது சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நடத்துவீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த ஆண்டில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்தி எம்மோடு நடந்து செய்யும் காரியங்களில் வெற்றி காண செய்து பிரசன்னத்துக்குள் வழி நடத்தும். உம்மால் மட்டுமே தரக்கூடிய தெய்வீக அன்பினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. உமது ஆசீர்வாத வாக்கு தத்தங்களினால் எம்மை பலப்படுத்தி எல்லோரையும் உமது பாதுகாப்புக்குள் வைத்து
ஆசீர்வதித்து ஆண்டு முழுவதும் எம்மை கரம்பற்றி வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மற்றும் எமது புதுவாழ்வு குழுவின் பணிகள் வழிபாடுகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரும் ஒருமனப்பட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. வலிமையும் ஊக்கமும் பெருகச் செய்தருளும். பணிகள் வழிபாடுகளை உமது தெய்வீக பிரசன்னத்தினால் மூடி காத்து வழி நடத்தும். பணி வழிபாடுகளை சிறப்பாக நடைபெற தூய ஆவியின் வழி நடத்தலும் அபிஷேகமும் எப்போதும் எல்லோர் மேலும் பொழிந்தருளும். தடைகளை தகர்த்தி உமது நாமம் வெற்றியும் மகிமையும் எழுப்புதலையும் இந்த பணிகள் மூலம் காண செய்வீராக. இதில் பணிபுரியும் எல்லோரும் பொறுப்புள்ளவர்களாக, நம்பிக்கை உரியவர்களாக, ஞானமாக செயல்பட ஞானத்தின் ஆவியை எல்லோர் மீதும் பொழிந்தருளும். புதிய திட்டங்களை ஆசீர்வதியும். இந்த புது வாழ்வு குழுவை உமது இரத்த காவல் கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து உமது ஊழியர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. சௌரி செல்வியக்கா அவர்கள் இந்தியாவிலிருந்து மாணவர் விசா மூலம் கனடா வந்த ஓசப் என்ற இளைஞன் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்ததால் செய்யப்பட்டுள்ள சத்திர சிகிச்சையிலிருந்து குணமடையவும், பல பரிசோதனைகள் செய்தும் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் தலைவலியால் அவதிப்படும் இளம் தகப்பன் குணமடையவும், காலநிலை காரணமாக பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும், கொழும்பில் புற்றுநோயிலிருந்து குணமடைந்த இளம் மகளுக்கு மீண்டும் செய்யப்பட்ட வருடாந்த பரிசோதனைகளுக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, எரேமியா 30:17 நீர் சொல்லுகின்றீர், நான் உனக்கு நலம் அளிப்பேன், காயங்களை ஆற்றுவேன் என்று. ஆமா ஆண்டவரே, இந்த ஓசாப் என்ற மகன் படிப்பதற்காக இந்த வேளையிலே இந்த தேசத்துக்கு வந்த வேளையிலே விழுந்து எலும்பு முறிபட்டு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் அவருடைய படிப்பு, வேலை எல்லாவற்றிலும் தடை ஏற்பட்டு உடல் நலக்குறைவும் ஏற்பட்டிருக்கின்றது. அன்பான தகப்பனே, அந்த மகனை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். தனித்திருக்கின்ற இந்த வேளையிலும் அவருக்கு துணையாக உதவிகளை நீர் அனுப்ப வேண்டுமாய் மன்றாடுவோம். உறவுகளை, நண்பர்களை அனுப்ப வேண்டுமாய் மன்றாடுவோம். மிக விரைவிலே அந்த மகன் எழும்பி நடக்கக்கூடியதாகவும், தன்னுடைய படிப்பை தொடரவும், வேலையை தொடரவும் நீர்தாமே அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அடிக்கடி தலைவலி வருவதால் வேலைகள், வீட்டு காரியங்களை கவனிக்க முடியாமல் அவதியுறும் இளம் தகப்பனார் ஒருவருக்காக உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று மாற்கு 9:23 நீர் கூறினீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நீர் தொழு நோயாளர்களை தொட்டு குணப்படுத்திய தேவன், முடக்கு மாதம் உற்றவரை எழுந்து நடக்கும்படி செய்த தேவன், பார்வை அற்றோருக்கு பார்வை கொடுத்த தேவன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இது உமக்கு ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த தகப்பனாருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் உம்முடைய திரு ரத்தமும் பாய்ச்சப்பட்டு ஆண்டவரே, அவர் அற்புத சுகம் பெற்று விரைவிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல நீதாமே அந்த தகப்பனுடைய குணப்படுத்தலுக்கு வேண்டிய வழிகளை காட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, கொழும்பிலே புற்றுநோயிலிருந்து உம்மாலே குணப்படுத்தப்பட்ட அந்த மகள் இந்த வருடாந்தர பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, செய்து முடித்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நீர்தாமே அந்த மகளுக்கு வர வேண்டிய பரிசோதனை நல்ல பதிலாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மத்தேயு 15:3 நீர் கூறினீர், என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்று.
ஆமாண்டவரே, அந்த மகளுக்குள்ளே எந்த விதமான ஒரு சின்ன அடையாளமும் இல்லாதபடி நீர் வேரோடு அந்த நோயை புடுங்கி எடுத்து விட்டபடியால் நன்றி என்று விசுவாசத்தோடு உமக்கு முன்னாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, காலநிலை காரணமாக நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். உம்முடைய திருரத்தம் ஒவ்வொருவர் மேலும், அவர்கள் இருக்கிற வீடுகள், போகிற வருகிற இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் தெளிக்கப்படும்படியாய் மன்றாடுகிறோம். விசேஷமாக வயலட் ஆன்டிக்கு வேண்டிய வெள்ளத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த தாயார் மீண்டுமாக உற்சாகத்தோடு நடக்க நீர் உதவி செய்வீராக. கரம் பிடித்து வழி நடத்தும் ஐயா, தாங்கிக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும். ஒவ்வொரு சுகையினம் முற்றிருக்கிறவர்களுக்கும் பரிபூரண சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே, வைத்தியசாலையில் இருப்பவர்களுக்காக வருகின்றோம். திருப்பாடல் 41:3 சொல்லுகின்றது, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கையில் இருந்து எழும்பும்படி செய்வார் என்று. விசேஷமாக அரியராணியன்டி, அரியரட்னம் அங்கிள், இன்னும் ஆண்டவரே மெடோனா, டேவிட், இவர்களை உம்முடைய திருக்கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யார் யாரெல்லாம் நோயோடு வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு சிகிச்சைகளும் சரியான முறையிலே நடத்தப்படவும், உம்மாலே அவர்கள் நோயின் படுக்கை நின்று எழுந்து உமக்கு நன்றியும் சாட்சியும் சொல்ல நீரே அவர்களை பயன்படுத்த வேண்டுமாய், குணப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் கேட்டதற்காய் உமக்கு நன்றி. ஆமீன், ஆமீன். ஆமேன். சகோதரர் குயின்டஸ் அவர்கள், அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் 2 பிள்ளைகளின் குடும்பம், 3 பிள்ளைகளின் குடும்பம், 4 பிள்ளைகளின் குடும்பம் சமாதானமாக வாழவும், நத்தார் புது வருட காலங்களில் பல்வேறு காரணங்களால் மனவேதனை துன்பங்களோடு இருப்பவர்களுக்காகவும், இளம் சமுதாயத்துக்காக தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் மன்றாடுவார். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீரே என் புகலிடம், நீரே என் நலன், நான் நோக்கும் ஆண்டவர் என்று உமது கரங்களிலே வந்திருக்கிறோம். விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பா என்று நீர் மார்த்தாவுக்கு சொன்னீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். உம்முடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பதற்காக, விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பதற்காக உமது கரங்களில் வருகிறோம். விசேஷமாக அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் 2 பிள்ளைகளின் குடும்பம், 3 பிள்ளைகளின் குடும்பம், 4 பிள்ளைகளின் குடும்பம் சமாதானமாக வாழ உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமான இடையூறுகள், இடைஞ்சல்கள், கரைச்சல்கள், மனிதர்களாலோ இயற்கையாலோ எந்தெந்த வழியாலோ இந்த குடும்பங்களை பாதித்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, ஒருவர் விட்டு கொடுக்காமல், ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவர் மன்னிக்காமல் இந்த குடும்பங்கள் தங்களுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை, சமாதானத்தை, அன்பை உம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீரே அவர்களோடு பேசும். தாய் தந்தையோடு நீரே பேசும். அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களை பிடித்திருக்கின்ற அனைத்து கட்டுக்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். ஆண்டவரே, உலக பிரகாரமான இடையூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். வேறு எந்த சக்தியாலோ அந்த குடும்பங்களை குழப்புகின்ற அந்தகார வல்லமைகள், சாத்தானின் சேட்டைகள் இப்பொழுதே அகன்று போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற விடுதலை, அந்த சமாதானம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சமாதானமாடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு நிரந்தரமாக நீர் கொடுத்தருள்மாறும் அது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் நத்தார் புது வருட காலங்களில் பல்வேறு காரணங்களால் மனவேதனை துன்பங்களோடு இருப்பவர்களுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த மகிழ்ச்சியான காரணங்களிலே ஏதோ ஒரு தடைகளின் மூலமாக, ஏதோ ஒரு மனவருத்தத்தின் மூலமாக, துன்பங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் சமாதானம் கொடுக்க முடியும்.
நானே வழி, நானே ஒளி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று உலகத்துக்கு வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாத அமைதியை, சமாதானத்தை, அன்பை உம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம். நீரே இவர்களோடு பேசும் ஆண்டவரே. நீரே இவர்களை சந்தியும். இவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை, நல்ல வாழ்வை அளிக்கும்படியாக உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. பலவிதமான இடையூறுகள் இருந்தாலும் அதை மாற்றவல்ல தேவன் நீர் ஒருவர் தான். உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் அதை மாற்றும். உம்முடைய நாமம் ஒன்றுதான் அதை மாற்றும் என்று விசுவசித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே பூர்ண விடுதலை கிடைப்பதாக. இப்பொழுதே உலக பிரகாரமான இடையூறுகள் அகன்று போகட்டும். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அகன்று போகட்டும். நிலையற்ற இந்த வாழ்க்கையில் இருந்து அவர்கள் விடுபட்டு ஆண்டவரே, உலக பிரகாரமான எந்த விதமான விருப்பங்கள் இல்லாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ அவர்களோடு கூட இருந்தர்கள் ஆண்டவரே. அவர்களை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே. அவர்களோடு பேசி சரியான பாதையிலே அவர்களை நடப்பிக்கும்படியாக, மன சமாதானமும் சாந்தியும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும்படியாக உமது கரங்களிலே வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, இளம் சமுதாயத்துக்காக உமது கரங்களிலே வருகிறோம். தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் பிழையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. அனைத்து விதமான வசதிகளும், அனைத்து விதமான களியாட்டங்களும், மதுவுக்கும், தேவையற்ற சிந்தனைகளுக்கும், தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கும் ஆண்டவரை அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை விடுதலை கொடுக்க உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. சாத்தான் பல வழிகளிலே இவர்களை மாற்றி போதை வஸ்துகளுக்கும் வேற தேவையற்ற விடயங்களுக்கும் உலக காரியங்களுக்குமாக இந்த இளம் சமுதாயத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இவர்கள் தங்களுடைய ஊன கண்ணால் அதை கண்டு அதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, உம்மால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. சரியான பாதையிலே நடப்பிக்க அவர்களுக்கு சரியான வழிகளை காட்டும் ஆண்டவரே. சரியானவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகம் போகின்ற போக்கிலே போகாமல், உலகம் கொடுக்கின்ற இச்சையோடும் அந்த சந்தோஷத்தோடும் அவர்கள் வாழாமல் ஆண்டவரே, ஒரு நிலையான வாழ்வு நமக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து அதன் பாதையிலே நடக்கக்கூடியவை உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அவர்களை பிடித்திட்ட பீடைகள், கட்டுக்கள் நீங்கட்டும். சாத்தானின் அந்தகார வல்லமைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. உலக இச்சைகளும், உலக ஆசாபாசங்களும், உலக கவர்ச்சிகளும் வந்து அவர்கள் விடுதலை பெற்ற ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற உண்மையான, அமைதியான, சமாதானமான, நிலையான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் அழைத்து வர ஆண்டவரே, நீரே அவர்களோடு கூட இருந்தருளும். உம்முடைய இரக்கம் அவர்கள் மேல் இரக்கத்தின் பார்வையை திருப்பியருளும் ஆண்டவரே. கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பாவியலை அழைக்க வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. நீர் மனம் மாறும் பாவியின் நிமித்தம் மோட்ச ராஜ்யத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் இறங்கி ஆண்டவரே அவர்களை மீட்டு ஒரு புதிய பாதையிலே, ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஒரு பாதையிலே, அவர்கள் நிலையான ஒரு மகிழ்ச்சியான இறை பாதையிலே செல்ல நீரே அவர்களோடு கூட இருந்ததும் அவர்களை மாற்றும் ஆண்டவரே. அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி ஒரு நிலையான வாழ்வை கொடுக்குமாறு இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மனமாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் ஏனை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் ஏனை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமீன், ஆமேன். இந்தியாவிலிருந்து சகோதரி சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் சுபிக்கலாம். தயாலினி அவர்கள் இருந்தால் சுபிக்கலாம். நயோமி, ஓகே. இப்பொழுது சகோதரி சாந்தி மேவின் அவர்கள்
வருமான குறைவால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கும் குடும்பத்துக்காகவும், பொருளாதார நெருக்கடியால் அவதியுறும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், புதிய வேலையில் சேர்ந்துள்ளவர்களின் வேலைக்காகவும், வேலை தேடுகிறவர்களுக்காகவும், வேலை செய்கிறவர்களுக்காகவும், சொந்த தொழில், சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், நீங்கள் கேட்பது எதுவோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று. ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கேட்கின்றோம். நீர் எங்களுக்கு கூடிய கதியிலே பதில் தருவீர் என்றும் நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, வருமான குறைவால் மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிற குடும்பங்கள், பொருளாதார நெருக்கடியால், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களிலே ஆண்டவரே சமாதான குறைவுகள், சஞ்சலங்கள், பயங்கள், இல்லாமைகள், வறுமைகள் இருக்கிறத நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீர் முதலிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான வாக்குவாதங்களோ தீமைகளோ அந்த குடும்பங்களிலே அணுகிவிடாதபடி ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்கள், அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்கின்றவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வருமான குறைவாக இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த வருமானத்தை கூட்டக்கூடிய வழிகளை நீர் திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். காரியங்கள் வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால் ஆண்டவரே மூழ்கி போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடியை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல் வருமான குறைவினால், பொருளாதார நெருக்கடியினால் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய கரம் அமர்ந்து அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிறீர், உன்னுடைய திட்டத்தின்படி உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு வருமான குறைவினால், பொருளாதார நெருக்கடியினால், கடன் பிரச்சனையினால் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தால் விடுதலை ஆக்குவேன் என்று. ஆமாண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள் இருந்து ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தால் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே வெறுமையான வலையை நீர் ஆசீர்வதித்தீர், வெறுமையான படகை நீர் நிரப்பினீர் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா வறுமைகளும் ஆண்டவரே உமது நாமத்தினால் நிறைவாக்கும்படியாக, வளைந்து போகும்படியாக, அவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பேங்குகள், அவருடைய மற்றும் அவருடைய எந்தெந்த இடங்களில் குறைவுகள் இருக்கின்றதோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரம் அமர்ந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் புதிய வேலையில் சேர்ந்தவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வேலையில் சேர்ந்தவர்கள் பயபக்தியோடு, கடவுள் பயத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவர் அந்த வேலையை செய்ய தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வேலையில் இருந்து அவர்கள் முன்னேறக்கூடிய வழிவகைகளை தேவன் திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைகளுக்காகவும், வேலை தேடுபவர்களுக்காகவும், வேலை செய்பவர்களுக்காகவும் அது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வேலையை தேவன் கொடுக்கும்படியாகவும், அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்கு சந்திக்கின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டு தங்களுடைய படித்த அந்த வேலையை தேவன் அவர்களுக்கு ஒரு நேரத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, வேலை தேடுகிறவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்கள் மூலமோ யார் மூலமாகவும் ஒரு வேலை கிடைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த அவர்களுக்கு ஏற்ற வேலையை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதுபோல் வேலை செய்பவர்கள் ஆண்டவரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வேலைக்காரர்களையும் ஆண்டவர் வேலை செய்கிற இடங்களிலே ஆண்டவரே மன மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்லுகின்றதை கவனமாக கேட்டு அந்த வேலையை செய்து மற்றவர்களுக்கும் ஆண்டவரை உதவி செய்யக்கூடிய நல்ல மனதையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, நன்றாக வேலை செய்து ஆண்டவரே இந்த ஆண்டிலே அவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற தேவன், செழிப்பாக்குகிற தேவன். அதுபோல் ஆண்டவரே, அவருடைய மன விருப்பங்களையும் தேவன் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய வேலை வாய்ப்புகளிலும் இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சொந்த தொழில், சொந்த வியாபாரம் செய்பவர்களையும் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சொந்த தொழில், சொந்த வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உமது கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். 2 மீனையும் 5 அப்பத்தையும் உமது கரத்தில் வந்த பொழுது நீர் பெருக செய்தது போல ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்கள்
விண்ணப்பங்களை எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வியாபாரத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்றோம், பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் எவ்வளவு காசை ஆண்டவரே முதலீடு செய்தார்களோ அதுக்கு மேலான லாபத்தை அவர்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நஷ்டம் என்ற ஒன்றும் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வருமானங்களை கூட்டிக் கொடும், வழிகளை திறந்துவிடும், காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நாமத்தினால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, உமது நாமத்தினால் நாங்கள் கேட்கின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் நீர் சந்திப்பீர் என்றும் நாங்கள் விசுவசிக்கின்றோம். எல்லோருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீர் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த புதிய ஆண்டிலே மீண்டுமாக எங்களை ஜெபக்குழுவோடு சேர்ந்து ஜெபிக்க தந்த இந்த தருணத்துக்காக நன்றி அப்பா. இந்த புது ஆண்டை தந்து எங்களை வழிநடத்தி வருகிற ஒவ்வொன்றுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தாப்பனே சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா சுவாமி, வேண்டப்பட்ட 2 குறிப்புகளை உமது பாதத்துகளே கொண்டு வருகிறோம் தாப்பனே சுவாமி. ஐயா, பாரத்தோடு அவர்கள் ஜெபிக்க சொன்ன இந்த ஜெப குறிப்பை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க தாப்பனே சுவாமி. அப்பா, இந்த வேளையிலும் ஐயா இங்கிலாந்து இருக்கிற ஒரு சகோதரி தன்னுடைய கணவனின் ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக வாஞ்சியோடு விருப்பத்தோடு அந்த விண்ணப்பத்தை எடுக்கும்படி கேட்டிருந்தா தாப்பனே. அப்பா, ஒரு கத்தாவே ஒருவர் கத்தாவை மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது பரலோகம் எவ்வளவோ மகளும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா சுவாமி. இந்த வேளையிலும் அந்த கத்தாவை, அந்த மனைவியின் அந்த வாஞ்சி, அந்த விருப்பம், கணவனின் ரட்சிப்புக்காக இருக்கிற அந்த விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீரப்பா சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா அந்த கணவரை நீர் தொடுமையா சுவாமி. அப்பா, அவருக்கு அந்த மன மாற்றம் இல்லாமல் சத்ருவான் கட்டி வைத்திருக்கிற அந்த இருளான அந்த வாழ்க்கையை எடுத்து கத்தாவே சுவாமி உண்மை ஏற்றுக்கொண்டு கத்தாவை மனம் திரும்பி அப்பா சுவாமி மகளக்கூடியதாக அந்த குடும்பத்திலேயே மனைவியோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய கத்தாவே கிருபை செய்யும் ஐயா சுவாமி. அப்பா, இந்த நாட்களிலே அப்பா கத்தாவே எத்தனையோ மக்களை கத்தாவே சத்ருவான் கத்தாவை மனம் திரும்ப முடியாமல் கத்தாவை வஞ்சித்து வச்சிருக்கிறான் அப்பா சுவாமி. அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் கத்தாவை இருளில் இருக்கிற அந்த பொல்லாத மனம் திரும்ப முடியாமல் இருக்கிற அப்பா அந்த கண்ண நித்திரையின் ஆவிகள் கத்தாவே சுவாமி, இருள்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் தாப்பனே சுவாமி. கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்மண்டு வர முடியாமல் சத்ருவான் எவ்வளவோ கட்டுக்களை கட்டி கொண்டு இருக்கிறான் தாப்பனே சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா அந்த சகோதரன் கத்தாவே தொடப்பட வேண்டும் ஐயா சுவாமி. நீர் முதல் வல்லமையாக அந்த மகனை தொட்டு கத்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அப்பா சுவாமி அந்த மனைவியின் அந்த விருப்பத்தின்படி கத்தா உம்மை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியதாக கிருபை செய்யும் தாப்பனே சுவாமி. ஐயா, மனம் திரும்பும் போது நீர் அந்த மகிழ்வை அவர்கள் காணக்கூடியதாக கத்தாவே சுவாமி நீர் கிருபை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி வழிநடத்தும் தாப்பனே சுவாமி. மற்றுமாக கத்தாவே சுவாமி, இந்த ஸ்கின் டிசீஸால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனுக்காக வருகிறோம் ஐயா சுவாமி. அப்பா, அந்த ஸ்கின்னிலே வருகிற அந்த அலர்ஜியா கத்தாவே அந்த மகன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கா கத்தாவே சுவாமி ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார் தாப்பனே சுவாமி. ஐயா, அவர் டிவைஸ் பாவிக்கும் போதுதான் அந்த அலர்ஜி வருகிறதாக கத்தாவே அவர்கள் அறிகிறார்கள் தாப்பனே சுவாமி. அதுக்காக கத்தாவே சுவாமி டாக்டர்ஸை பார்க்க இருக்கும் அந்த நாளிலும் கத்தாவே சுவாமி அதற்கு சரியான சிகிச்சையை செய்யக்கூடியதாக கத்தாவே அதிலிருந்து கத்தாவே அந்த அலர்ஜியிலிருந்து அவர் சுகப்பலன் விடுதலை அடைய கத்தாவே நீர் கிருபை கூறும் ஐயா சுவாமி. அப்பா, உமது காயப்பட்டு அந்த சுகமளிக்கும் கரம் கத்தாவே அந்த மகனின் அந்த ஸ்கின்னில இருக்கிற அந்த அலர்ஜியை கத்தாவே என்ன காரணத்தால் வருகிறதோ அதை கண்டுபிடித்து அதை முற்றுமாக அழித்து விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு சாட்சி சொல்லும் விதமாக அந்த மகன் அதில் இருந்து சுகம் பலன் அடைந்து விடுதலை அடைய கத்தாவே கிருபை கூறும் ஐயா சுவாமி. உமது கரத்தில் இந்த சகோதரனை தருகிறோம் ஐயா. டாக்டர்ஸ் போகும்போது அப்பா நல்ல ஒரு சுகத்தோடு நல்ல ஒரு பதிலோடு கத்தாவை மீண்டும் திரும்பி வர கத்தாவை கிருபை கூறும் ஐயா சுவாமி. மதன்பின் கரங்கள் இந்த மகனை தொடட்டும் ஐயா. சுகம் அளிக்கும் அந்த கரத்தினால் அப்பா முற்றுமாக அந்த சரீரம் கத்தாவே சுகமடைந்து கத்தாவே எந்த டிவைஸ் கத்தாவை பாவிக்கிறாரோ தாப்பனே சுவாமி அதில் இருந்து கத்தாவே அலர்ஜிகள் வராத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். என்ன காரணமானாலும் தாப்பனே சுவாமி உமது கரம் இருந்து அந்த மகனும் ஏற்றுக்கொண்டு உமக்குள்ளாக கத்தாவை பரிசுத்தமாக வாழக்கூடியதாகவும் நீர் வழி நடத்தி செல்லும் ஐயா. அன்பின் கரத்திலே இவர்களை கேட்டப்பட்ட இந்த 2 குறிப்புகளையும் பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் மனதில் சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி வண்டிக்கிறோம் நல்ல தேவனே சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே வண்டி நிற்கிறோம். ஆமென், ஆமென். Dear Heavenly Father, we thank you, God, for this beautiful day brought upon us, Lord Jesus. Holy Spirit, we ask you to enter into our hearts and our minds and our souls. Father God, I first want to pray for this wonderful 2025 year you provided us, Lord Jesus. I pray especially for all the youth,
for all the blessings that you've bestowed upon their lives last year, Lord Jesus. I pray for their education, the jobs that they received, the friendships that they have restored and found, for their family lives, for their faith lives, for their education, for any goal seeking that they have, Lord Jesus. I thank you, God, for all the blessings that you've bestowed in every single youth's life, Lord Jesus. Yes. Lord God, I also pray for any downfalls or any difficulties that the youth have been through, Lord Jesus. Lord God, we are brought here not just to live an easy life, Lord God. You challenge us, and those challenges are good. And I pray that whatever challenges you brought 2025, plan for them, and that they can overcome these challenges. May they continue to have that willpower moving on the new year, Lord Jesus. Yes, And Lord. for those who are in doubt or unwavering their faith, Lord Jesus, by you, I hope that this year that you enlighten them, that you shine a light in their hearts to know that the Lord God has a plan and that he provides us with challenges so that we can become stronger in our faith. Yes. Lord Jesus, for this upcoming year, I pray for every single student during their exams, their new semesters, or the new ventures they're going to take, figuring out which university or which jobs they want to apply for, or whatever they want to do with their lives. I ask you to pray for every single one of these students, Lord Jesus. May you hold their right hand and may you provide them with the guidance, Lord Jesus. I pray for every single youth that is searching for a job or is having difficulty in their jobs, Lord Jesus. I pray that you give them ultimate peace and restoration to know that the Lord God will provide them with what they need, Lord Jesus, and that the right job will come at the right time, and that whatever issues they are facing will be resolved as long as they have faith and trust in the Lord. I also pray for all youths who are trying to find relationships or discerning why they are called here, Lord Jesus. I pray that you enter into their hearts, and I pray that first they kneel before you and read your word to understand what they are cleansed with to know you, Lord Jesus. And I pray for every single family here, whatever struggles that they are going through, that you be with them, Lord Jesus, and you talk to them, Lord God. And I pray for a wonderful new year, Lord Jesus. And may this year, every single person here comes to know you more and has a better relationship with you, Lord God, because without you, we are nothing. And I surrender these prayers in your name. Amen. 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 Thank you so much, Naomi, to joining with us. God bless you. இப்பொழுது சகோதரி சதா சேவியர் அவர்கள் சுபிப்பார்கள். அன்பான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே என்னை இந்த ஜெபத்திலே இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், மனதிற்கு நிறைந்தவர், மன்னிக்க தயவர்த்த இயேசப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தராக நீ இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகிறோம். தேவரே, இன்றைய நாளும் எனக்கு தந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். இந்தியாவிலே குமாரி என்ற தாயார் உடல் பலவீனம் காரணத்தினாலே மயங்கிய நிலையிலே வைத்தியசாலையிலே ஐசியு பிரிவிலே அவசர பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தகப்பனே, இந்த தாயோட உடல்ல என்ன நோய் வந்தது நீர் தான் அறிவிரையா. ஆண்டவரே, வைத்தியர் கண்டுபிடிக்காவிட்டாலே நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தாய்க்கு என்ன நோய் என்று கண்டுபிடித்து அதுக்கு வைத்தியத்தை செய்ய உதவி செய்யுங்க சப்பா. அவட பலவீனமான அந்த உடலுக்கு பலத்தை கொடுக்க விடுமா ஆக்குறோம். தகப்பனே, நீரே தொட்டு குணப்படுத்தும் ஐயா. உங்களோட சிறு ரத்தம் அந்த தாயை தொடுவதற்காக நன்றி. அந்த தாயானவர் பரிபூர்ண சுகத்தோடு அந்த வீடு திரும்ப நீரே உதவி செய்ய விடுமா ஆக்குறோம். தகப்பனே, இன்னுமாக தகப்பனே, மனநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. குடும்பத்திலே ஒரு தாயானவள் மனநிலை பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பமே ஆண்டவரே சீர்குலைந்து போய்விடும். ஆண்டவரை வளர்ந்து வருகிற பிள்ளைகளை முன்னேற்ற முடியாதபடி அந்த தாயிர உடல்ல வருகிற மனநோய் ஆண்டவரை தடுக்கிறது ஐயா. தொட்டு அந்த தாய்க்கு நல்ல மனநிலையை கொடுத்துடலும் ஆண்டவரே. அதுல வருகிற அவரை பலவீனமான அந்த மனநோயை கொண்டு வருகிற சத்திராதியை நீரை அகற்றி விட்டு அந்த தாய்க்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேணுமா ஆக்குறோம். தகப்பனே, இன்னுமாக தகப்பனே, படிப்பு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு மகனானவன் முன் செல்கிறான் ஆண்டவரே. இலங்கையிலே அதை நல்ல முறையில படிக்க அந்த மகனுக்கு நீ ஞானத்தை கொடுத்து
அந்த மகனை நீர் வழி நடத்த வேணுமாக கூக்குறோம் தகப்பனே. நீரே கூட இருங்க ஏசப்பா. இன்னுமாக எங்களுடைய பயணங்களே கூட இருக்க வேணும் ஐயா. நாங்கள் இந்தியா தேசம் செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத கடைசியிலே ஆண்டவரே அந்த பயணத்திலே எங்களோடும் என் தங்கச்சியும் கணவரும் நானும் கணவர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோட நீரே பாதுகாவலராக வருவனும் இயேசுவே. விசேஷ விதமாக எங்களோட உடல்பில சுகத்திலே நீர் கூட எதிரும் ஐயா. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று உங்களை திருச்சமூகம் முன்னும் இன்னும் மக்கம் பக்கமாக எங்களை பாதுகாக்கட்டும். நாங்கள் தங்க போற இடங்களை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. அங்கு நாங்கள் உண்ணும் உணவுகளை ஆசீர்வதிக்கும் தேவரி. நீரே எங்களோட கூட வருகிறீர் என்று விசுவசிக்கிறோம் ஐயா. உங்களோட திருச்சமூகமே எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேணும் என்று எங்கள் மீட்பென்ற செருமாகிய இயேசுவின் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதும் ஐயா, நான் சுகமாவேன் சுகமாவேன். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குரலுக்கு சுகமளித்தீர் ஐயா. ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தான் ஐயா. ஒளி தந்து சுகமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஆமென். ஆமென். சௌர் ஆண்டனா அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுவார். அன்பான ஆண்டவரே, மீண்டுமா இந்த ஜெபத்திலே நினைத்துக் கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். போகும்போதும் வரும்போதும் எப்போதும் இப்போதும் எப்போதும் காக்கின்ற தேவன், இவர்களை காப்பதற்காக நன்றி. இவர்கள் என்ன காரியத்துக்காக செல்கிறார்களோ இயேசுவின் நாமத்தால் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு தேவையான பணங்கள் கிடைக்க வேண்டும் என்றும், காலநிலைகள் சூழ்நிலைகள் இவர்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்ணும் உணவு அருந்தும் பானங்கள் அவர்களின் உடலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இவர்களை கடவுள் எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கினை நேரிடாமல் இரத்த காவலுக்கு இரத்தம் கவசமாக இருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, இவர்களோடு கூட இருந்து உமது தூதர்களை கொண்டு முன்னும் பின்னும் உடமும் பலமுமாக உமது தூதர்களை கொண்டு பாதுகாக்க வேண்டும். காலமெல்லாம் கழுகு போல் சுமக்கின்ற ஆண்டவரே, திரும்பவும் இவர்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்து விடுவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணத்தை முதல் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு நிற்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். சகோதரி ஜூடித் அவர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், திருமணம் செய்ய தயங்கி நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிடுகிறவர்களுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் மன்றாடுவார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வாக்கு தந்த ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவசித்து எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய பரிசுத்த பாதங்களில் எடுத்து வருகின்றோம். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்க வேண்டும் என்று வருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி நீர் யாருக்கு ஏற்ற துணையாக நீர் யாரை நியமித்திருக்கிறீரோ உம்முடைய திட்டத்தின்படி அந்த ஏற்ற துணையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டியருள வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தகப்பனே, உம்முடைய தெரிவு எப்பொழுதுமே ஆசீர்வாதமான தெரிவாக இருக்கும். ஆண்டவரே, அவர்களுக்குரிய ஏற்ற துணையை நீ அவர்களிடத்தில் கொண்டு வர வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். திருமணம் செய்ய தயங்கி நிற்கும் இளம் பிள்ளைகளை உம்மிடத்தில் தருகிறோம். ஆண்டவரே, உள்ளங்களை அறிகின்ற தேவன் நீர் மட்டுமே அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் காண்கின்ற நீர். அவர்களிடத்தில் உள்ள பயம்,
வேதனை, துன்பம், என்னென்ன காரணத்துக்காக அவர்கள் திருமணம் செய்ய தயங்கி நிற்கிறார்களோ தகப்பனே, நீரே அவர்களோடு பேசும். நீர் அவர்களோடு பேசி அவர்களுடைய மனதை ஆற்றி அமைதிப்படுத்தி அவர்களுக்கும் நீர் குறித்து வைத்திருக்கிற அந்த ஏற்ற துணையை கொடுத்து அவர்கள் திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதித்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் திருமணம் செய்ய தயங்கி நிற்கும் திருமணம் செய்வதற்கு திட்டமிடுபவர்களுக்காகவும் இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, திருமணம் செய்ய திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் நடக்க போகின்ற அந்த திருமணங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தின்படி அவர்கள் அந்த திருமணத்தை செய்யக்கூடிய விதமாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். காலநிலைகள் அதற்கு ஒத்து கொடுக்கவும் அவர்களுடைய வீணான செலவுகளை விட்டு அவர்கள் தேவையான எல்லாம் செய்து அவர்கள் விருப்பத்தின்படி செய்யவும் நீர் அவர்கள் மத்தியில் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த திருமணங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக நிறைவேற்ற வேண்டுமென்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாக புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய குடும்ப வாழ்வில் நீர் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் வாழ்வை சிறப்பாக வைத்து ஆசீர்வதியும். நீரை அவர்கள் மத்தியில் இருந்தள்ளும், அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அவர்கள் சுவைத்து இந்த குடும்ப வாழ்வில் உம்மை மையப்படுத்திய வாழ்வா வைத்து அவர்கள் சிறப்புற வாழ நீரே அவர்களை ஆசீர்வதியும். தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை வழிநடத்தும். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ. ராஜி அவர்கள் இளம் தலைமுறையினருக்காகவும் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காகவும் புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, எங்கே இருவர் அல்லது மூவர் ஒன்று கூடி சுபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கூறிய ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நாம் அனைவரும் ஒன்று கூடி எங்களிடத்தில் ஆண்டவரை தந்திருக்கிற சுபங்களை ஆண்டவர் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஐயா, அந்த வகையில் இன்று ஆண்டவரே இந்த இளம் தலைமுறையினருக்காக வருகின்றோம். திமோத்தேயு 4:12 கூறியிருக்கிறீரே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதவாறு நீ வார்த்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மதியாயிரு என்று கூறியிருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் இந்த இளம் தலையினர் ஆண்டவரே தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து ஆண்டவரே வெகு தொலைவில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் அணைத்தரலும். அன்று நீர் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனீரே ஆண்டவரே, உம்மை விட்டு விலகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சுகபோக வாழ்க்கையை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழும் இவர்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். இத்தனை குடும்பங்களிலே கண்ணீரோடும் ஆண்டவரே கவலையோடும் வேதனையோடும் இந்த பிள்ளைகளை குறித்து கவலையாயிருக்கிற இந்த குடும்பங்களுக்கு நீரே துணையாயிரும். ஆண்டவரே, இவர்கள் உம்மை தேடி வர உம்மிலே விசுவாசம் வைக்க ஆசீர்வதியும். அப்பா, உம்மால் அன்று எதுவுமே நடவாது என்பதை இவர்கள் உணரும்படியாக செய்யும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரை மனம் திருப்பி உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை வைத்துக் கொள்ளும். இவர்கள் ஆண்டவரை தவறி போகாதவாறு தவறினவர்களும் உம்மை மீண்டும் வந்து சேர அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியால் ஆண்டவரை வழிநடத்தி உம்முடைய கோட்டைக்குள்ளே ஆண்டவருடைய உம்முடைய அரணுக்குள்ளே அவர்களை வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படி உம்மை கெஞ்சி நிற்கின்றோம். நல்ல தகப்பனே, ஆமீன். இன்னும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று கூறின ஆண்டவரே, இந்த குழந்தைகள் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையா என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, அன்று ஆகாரின் கண்ணீரை துடைத்து அவவுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற இந்த பெண்களுக்கு ஆண்டவரே நீரே ஆசியையும் அருளையும் கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு இருக்க தடைகளை நீக்கி அவர்களுக்கு குழந்தை பெற ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே,
இன்னுமாய் ஆண்டவரே குழந்தையை கொடுத்து கற்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பிரசவம் கிடைத்து பிள்ளையும் தாயும் ஆரோக்கியமாக வாழ உம்முடைய ஆசீரை இவர்களுக்கு கொடுத்தரலும் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே பிறக்க இருக்கிற குழந்தைகளுக்கும் சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த குழந்தை செல்வங்கள் நல்ல ஒரு சமுதாயத்திலே, நல்ல ஒரு குடும்பத்திலே, நல்ல வழிகாட்டியோடு, அன்போடும் அரவணைப்போடும், உம்முடைய ஆசையோடும் இந்த குழந்தைகள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்றதுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தரலும் ஆண்டவரே. இன்னுமாய் இவர்களுக்கு தொற்று நோய்கள் அல்லது அந்த எந்த தீய கொடிய நோய்களும் இவர்களை அணுகாதவாறு நீரே உம்முடைய கரத்தால் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் சிறப்பு பெற உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை உள்ள வழிகாட்டல் இந்த குடும்பங்களிலே நீரே பிரசன்னராயிருந்து வழிநடத்தி இவர்களை இந்த சமுதாயத்துக்கு வளர்த்தெடுக்க உம்முடைய ஆசிரை அருளையும் பொழியும்படி கெஞ்சி நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சார் குயின்டஸ் அவருடைய பாடலிலே பங்கு பெறுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே என் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமென். சுப வழிபாட்டிலே நாங்கள் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் ஜெர்மனியிலே இருந்த ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது. அவளுக்கு முதல் ஒரு குழந்தை பிறந்து இறந்த நிலையில் மீண்டும் கற்பம் தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தார். அவருக்காக நாங்கள் மன்றாடி இருந்தோம். இப்பொழுது அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் கொழும்பிலே அந்த மருத்துவ பரிசோதனை செய்த சகோதரிக்காக மன்றாடினோம். அவருக்கு 3 பரிசோதனைகள் செய்யப்பட்ட நிலையிலே 2 எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று வந்திருக்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அடுத்தது செவ்வாய்க்கிழமை வரும், அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் இலங்கையிலிருந்து வந்திருந்த வேளையிலே படியில இருந்து விழுந்து ஜெரா என்ற சகோதரி நோவோடு இருந்தா. அவ மீண்டுமாக இலங்கைக்கு சென்று உடல் நலமாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதே போல சகோதரி ஒருவர் தசை நாரில் வெடிப்பு ஏற்பட்டதால் சீழ்பிடித்து நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா. அந்த சகோதரிக்கும் குணம் கிடைத்திருக்கிறது. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் முக்கியமாக அரியராணி ஆண்டிக்காக நாங்கள் அவசர சப விண்ணப்பம் போட்டிருந்தோம். உண்மையிலேயே அவ மிகவும் அற்புதமான முறையிலே குணப்பட்டு கொண்டு வருகின்றார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி செல்வியக்கா. அதில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. நாம் இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக செபிப்போம். ஆண்டவருடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிப்போம். மற்றவருடைய தேவைகளுக்காக மன்றாடிய நாம் இந்த நேரத்திலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பாராக. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து
கண்ணீர் சிந்தி பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன் நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே. அன்பின் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் நீர் தாமே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கும்படி செய்கின்றீர். அன்றைக்கு சாலமோனுக்கு நீர் கூறினீர், இந்த ஆலயத்திலே வருகிற மக்களை என் கண்கள் காணும், இந்த ஆலயத்திலே வந்து மன்றாடுகிற என் மக்களுடைய மன்றாட்டு என் காதுகள் கேட்கும் என்று. அதுபோல ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் காண்பதற்காகவும் இவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய காதுகள் கேட்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கொடுக்க முடியாதபடி என் கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகவில்லை என்று சொல்லியிருக்கிற அன்பு கடவுளே, நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தை இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வைத்து நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே விசேஷமாய் இந்த நேரத்திலே இவர்கள் எதற்காக உம்மை நோக்கி இப்பொழுது மன்றாடுகின்றார்களோ, உங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது என்ன பாரம் இருக்கிறதோ, எதை குறித்து இவர்கள் கலங்கி நிற்கிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, உள்ளம் உடைந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவராம் இந்த நேரத்திலே கண்ணோக்கி பார்த்து இவருடைய அழுகுரலை கேட்டு உம்முடைய திருக்கரத்தால் இவர்களை ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறேன். அன்று ஆபிரகாமை நீர் அழைத்த பொழுது நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அவருக்கு நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில நீர் தாமே தலைமுறை ஆசீர்வாதத்தை அவர் காணும்படி செய்தீரே. அதுபோல இந்த நேரத்தில் இந்த புதிய ஆண்டிலே இந்த பணியில இருக்கிறவர்களுக்காக, இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக, இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாமை போல இவர்களுக்கும் தலைமுறை ஆசீர்வாதம் கிடைப்பதாக. ஆபிரகாமோடு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து உடன்படிக்கை செய்தது போல ஆண்டவர் தாமே இவர்களுக்கும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து அந்த வாக்குத்தத்தங்கள் வழியாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையையும் தாயையும் உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிப்பதாக. ஆபிரகாமின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஆபிரகாமின் குடும்பத்தில் இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது போல, அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீர் பூரணமாக்கியது போல இந்த நேரத்திலே இந்த குடும்பங்களிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, வறுமை இருக்கிறதோ, கஷ்டம் கண்ணீர் இருக்கிறதோ, பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிறதோ, மன வேதனைகள் இருக்கிறதோ, அனைத்திலும் இருந்து இவர்களை விடுவித்து இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்களால் இவர்கள் பூரணம் அடையும்படி, நிறைவடையும்படி, மகிழ்ச்சி அடையும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோல ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுபோல அன்பின் கடவுளை இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற இவர்களையும் நீர் ஆசீர்வதித்திரளும். ஈசா கிணறு கிண்டிய பொழுது அதிலே நீரூற்றை கண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். விதை விதைத்த பொழுது 100 மடங்கு அறுவடையை பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் செய்யும் அனைத்திலும் இவர்கள் ஆசீர்வாத நீரூற்றை காணும்படி உம்முடைய கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பதாக, இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரை, இவர்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காணும்படி ஆண்டவர் அருள் கூறும். பஞ்ச காலத்திலே ஈசாக் செய்த காரியங்களை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்முடைய பிள்ளைகளை நீர் பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கின்றீர். ஆகவே இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சமே இல்லாதபடி, வறுமையே இல்லாதபடி, வெறுமை இல்லாதபடி, பற்றாக்குறை இல்லாதபடி இந்த ஆண்டிலே உம்முடைய அருக்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. யோசேப்பை நீர் ஆசீர்வதித்து எகிப்து நாட்டுக்கு நீர் அரசராக, எகிப்து நாட்டுக்கு ஒரு பெரிய தளபதியாக நீர் மாற்றினீரே. பல நாடுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக மாற்றினீரே. தன்னுடைய சொந்த குடும்பத்தை, சொந்த இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவராக நீர் ஆசீர்வதித்தீரே. அதுபோல இந்த நேரத்தில் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்களும் யோசேப்பை போல ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் வழியாக இவருடைய குடும்பம் வாழட்டும். ஆண்டவர், இவருடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகள் நீங்கட்டும். இவருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் இவர்கள் வழியாக நீர் சந்திப்பீராக. யோசேப்பின் வழியாக ஆண்டவரே பல நாடுகளுக்கு உணவளித்தது போல
இவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய விதமாக இவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவாக இந்த நேரத்தில் அருளும்படி நான் மன்றாடுகிறேன். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கின்றீர். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே இவர்களுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்கள் இருந்தாலும், என்னென்ன ஆயுதங்கள் எழுந்து வந்தாலும், இயேசுவின் நாமத்திலே அவைகள் வாய்க்காமல் போவதாக. ஆண்டவர், இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி நீர் ஆசீர்வதியும். இவருடைய முகம் பிரகாசிக்கும்படி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசிக்கும் என்று இறை வார்த்தை சொல்லுவது போல, இந்த ஆண்டிலே ஆண்டவரை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய முகமும் பிரகாசிப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால், நீர் கொடுக்கிற சுகத்தினால், விடுதலையினால், சமாதானத்தினால், இவருடைய விண்ணப்பங்கள் நீர் சந்திப்பதினால் இவருடைய முகம் பிரகாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற அன்பு கடவுளே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் நெறிந்த நாணலை போல நெருக்கப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த நேரத்தில் நெறிந்த நாணலை போல பல விதங்களால் பாதிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, அல்லது கடன் தொல்லைகளோடு, பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, அதுபோல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையினாலோ பற்றாக்குறையினாலோ இவர்கள் ஒருபோதும் முறிந்து போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் மீண்டும் தழைத்து வளரும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆரோனுடைய கோல் தழைத்தது போல இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய ஆண்டில் இவர்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் தழைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மங்கி எரிகிற திரியை நான் ஒருபோதும் அணைக்க மாட்டேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே இந்த நாளிலே நாங்களும் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கை மங்கி எரிகிற திரியை போல் இருந்தால், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அது பிரகாசமாய் எரியும்படி உம்முடைய கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இவருடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும், வேதனை நாட்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு முன்னே சென்று மறைவாயிருக்கிற இவர்களுடைய ஆசீர்வாதங்களை இவர்களுடைய பாதையில நீர் கொண்டு வருவீராக. ஆபிரகாமுக்கு நீ சொன்னீர், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து நடந்து போ, நீ பார்க்கிறவைகளை நீ நடந்து போகிற இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அது போல இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் இந்த ஆண்டிலே இவர்கள் எதற்காக கண்ணோக்கி பார்க்கிறார்களோ, எது வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றார்களோ, அதை நீர் இவர்கள் அடையும்படி செய்தருளும். இவர்கள் எந்த விடயம் கைகூட வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்களோ, அந்த முயற்சியில நீர் ஆபிரகாமோடு இருந்தது போல இவர்களோடு இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். உம்முடைய அளவில்லாத வல்லமை உடைய இல்லத்துக்குள் வருவதாக, உடைய குடும்பத்துக்குள் வருவதாக, குடும்ப வாழ்க்கைக்குள் வருவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வறுமைகளும் வெளியே போய் இவருடைய வீட்டுக்குள்ளே செழிப்பு உண்டாவதாக. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பற்றாக்குறைகளும் மனவேதனைகளும் வெளியே போய் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதமும் செழிப்பும் உருவாக்கப்படுவதாக, தோன்றுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, முக்கியமாக இந்த நேரத்திலே தேவியக்காவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டோர் நாமே அவர்களை ஆசீர்வதித்தருளும். மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே ஆண்டோர் நாமே அவர்களை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவாக இருக்கும்படி ஆண்டோர் அருள் கூறுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இவர்களை ஆட்கொள்ளும். மீண்டும் இந்த நாட்டுக்கு அவர்கள் வரும் வரைக்கு மீதாமே அவர்களோடு இருந்தருளும். எல்லா விதத்திலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீரையும் வெற்றியை விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமேன்.